வணக்கம். என்னை அனுதினமும் சந்திக்க வருகிற நூற்றுக்கணக்கான மக்களில் அதிகமான நபர் கேட்கிற விஷயம் இதுதான். என் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான துன்பம், குடும்பத்துல பிரச்சனை, நோய், கணவருக்கு ஜாப் போச்சு, இவ்வளவு பிரச்சனை என்று எக்கச்சக்கமான பேர் தீர்வு தேடி வருகிறார்கள். உண்மையிலேயே தீர்வு என் கையில் இல்லை. அதை தீர்ப்பதற்கான சக்தியும் அதை வளர்த்து கொள்வதற்கான அந்த என்னிடம் இல்லை என்பதற்காக நான் இப்பொழுது ஒரு பெரிய பரிந்துரையை இந்த ஷார்ட்ல நான் சொல்வதற்கு விரும்புகிறேன். நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே நம் குடும்பத்துக்கே செலவழித்து அப்படியே தீர்த்து விடுகிறோம். அடுத்த மாத சம்பளத்தை வாங்கி நம்முடைய கடன் அடைப்பது, டியூ கட்டுவது, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவது என்று நம்முடைய செலவே போய் விடுகிறது. நான் ஒரு சின்ன பரிந்துரையை நான் செய்கிறேன். வாங்குற சம்பளத்துல 100%, ஒரு 5% பணத்தை எடுத்து உங்கள் சம்பளத்திலிருந்து அதை இந்த உலகத்துக்கு தான தர்மமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 50 ரூபாவை எடுத்து மாதம் 1ஆம் தேதி இதை ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பணத்தை பிச்சைக்காரர்களுக்கோ அல்லது சன்னியாசிகளுக்கோ அல்லது இயலாத யாருக்கோ ஏதாவது ஒரு தான தர்மம் செய்து விடுங்கள். நீங்கள் என்ன சம்பளம் வாங்குகிறீர்களோ அதில் 5% பணம். இதை செய்யாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மனம் இருக்க வேண்டும். உங்களுடைய வியர்வையை சிந்தி சம்பாதித்த பணத்தில் ஒரு 5% நீங்கள் இந்த உலகத்துக்கு திருப்பி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து பாருங்களேன். இந்த சூத்திரத்திலேயே உங்களுக்கு உங்களுடைய துன்பம் தானாக விலகி போவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். இதை நான் உபதேசம் செய்கிறேன். செய்து பாருங்கள். நன்றி.